உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்கல்ல சின்ன பொண்ணு, அது எப்படி வரேன்னு சொல்லிட்டு வராம போவாங்க? வரலன்னா நாளை பின்ன சின்ன பொண்ணு மூஞ்சில அந்த பையன் முடிச்சிட முடியுமா? என்ன சின்ன பொண்ணு, நான் சொல்றது சரிதானே? வந்துருவாங்க வந்துருவாங்க. ஏன் இப்படி போட்டு உயிர் எடுக்கிறீங்க ரெண்டு பேரும்? நீங்க புலம்பல்ல எனக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்கு. வந்துருவாங்களோ இல்ல இன்னைக்கு செஞ்ச சாப்பாடு வீணா போயிருமோன்னு. சரி சின்ன பொண்ணு, மேல குக்கர் மட்டும் தான் வச்சிருக்க, மத்தபடி தால்ச்சா, ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65 இதெல்லாம் எங்க? அதெல்லாம் அந்த வண்டிக்கு கீழே வச்சிருக்கேன். இப்ப பாரு, நம்மளோட குக்கிங்கே சூப்பரா கிளீனா ஹைஜீனிக்கா இருக்கும். இதை மட்டும் அவங்க பார்த்தாங்கன்னு வையேன், ஐடிக்கு போறவங்க தானே, ஹைஜீனு அது இதுன்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்தானுங்கன்னா டெய்லி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். எங்கடி இது? ஆள் வருவானுங்களா இல்ல ரோடுன்னு கூட பார்க்காம இப்படி படுத்துக்குவாடி? ஏக்கா ஏக்கா இருக்கா, வருவாங்க. அங்க பாருக்கா வரானுங்க. ஐ வந்துட்டாங்களா? வாக்கா, நான் உள்ள போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீ அப்படியே எடுத்து கொடுக்கா. ஏ சின்ன பொண்ணு, இதுல உனக்கு தெரிஞ்ச அந்த தம்பி யாரு? பின்னாடி நிக்கிறான்லக்கா, ஆரஞ்சு கலர் மண்டை, அவன் தான். ஏப்பா தம்பி, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கப்பா. நாங்களே இன்னைக்கு தான் கடை தொடங்கியிருக்கோம். இங்கே உள்ள மட்டன் பிரியாணியை எப்படியாவது எல்லாருக்கிட்டையும் கொடுத்துடலாம் வித்துடலாம்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் பாரு, யாருமே வரல. அதான் உங்கள் ஐடி கம்பெனியில் நீங்கள் நிறைய பேருக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேற நாங்கள் கமிஷன் தந்துடுறோம்ப்பா. ஏப்பா மூஞ்சியை கோமா வச்சிருக்க? கமிஷனை பற்றி சின்ன பொண்ணு பேசலையா? அதெல்லாம் பரவாயில்ல விடு, நான் உஷார் பண்ணி தரேன் உனக்கு. ஏன் இந்த தம்பி இன்னும் மூஞ்சியை கோமாவே வச்சிருக்கான்? ஏப்பா உனக்கு இல்லைன்னா எவ்வளோ கமிஷன் வேணும்னு நீயே வாய் விட்டு கேளுப்பா, நானே தந்துடுறேன். ஏக்கா ஒரு 1% அளவுக்கு கமிஷன் கொடுக்குறோன்னு சொல்லுக்கா. கஞ்ச பசனாரி 1% எப்படி கொடுப்பாங்க? போனா போது ஒரு 1.5% எடுத்துக்கமா. ஏக்கோ, நான் சொல்றது பின்னாடி நிக்கிறான்ல அந்த பையன். நீங்க பேசிட்டு இருக்கிறது பையன் இல்ல, பொண்ணுக்கா. என்னது பொண்ணா? ஐயா ஆமா. ஏம்மா தங்கச்சி கோச்சுக்காதம்மா. டே நவீனு, பரவாயில்லடா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டியே, ரொம்ப தேங்க்ஸ்டா. அதெல்லாம் ஓகேக்கா, பிரியாணி கொடுங்க. என்னக்கா என்ன ரேட்டு? பிரியாணி ஒன்லி 150பா. இந்த மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வருதுல்ல, இது 250. இது மொத்தமாவே 250 தானா? பரவாயில்லையே, ரொம்ப கம்மியா கொடுக்குறீங்களே. ஏக்கா சொல்லு உஷா, விலையே கம்மியா கொடுத்துட்டோமோக்கா. 250 தானே, பரவாயில்லையேன்னு சொல்றாங்களே. ஆமா உஷா, நாளையில இருந்து இந்த சின்ன பொண்ணுக்கு தெரியாம பிரியாணி விலைய போர்டை எழுதும் போது 500 ரூபான்னு எழுதி வச்சிட வேண்டியதேன். சூப்பருங்க உங்க பிரியாணி. அப்படியாமா சொல்ற? ஆமா, வேற லெவல், சான்ஸே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்மா, கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்கன்னா நீங்க தான் பண்ணிருப்பீங்களோ? பண்ணணும்னு ஆசைதான், ஆனா பண்ணா நீங்க இந்த அளவுக்கு பாராட்டுற மாதிரி இருக்காது. நான் இதை விட எல்லாமே பண்ணுவேன். வீட்டுல உட்காந்து சமைக்கவே இவளுக்கு துப்பு இல்ல, இதுல பிரியாணி இதை விட நல்லா பண்ணுவலாமா. நீங்க பண்ணலையா? எல்லா பிரியாணியும் எங்க சின்ன பொண்ணு தான் பண்ணா. சூப்பர்க்கா, நாளைக்கு இருந்து கண்டிப்பா நாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வருவோம். நீங்க இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நாளைக்கு இருந்து நிறைய பேர்னா எத்தனை பேர் வருவாங்க? நாங்க எவ்வளவு பேருக்கு சமைக்கலாம்? எவ்வளவு பேருனா அதை ஏன் கேட்குறோம்னா, உங்களுக்கே தெரியும் எங்கள் கடை புது கடை. இன்றைக்கே பார்த்துக்கோங்க, நீங்கள் எல்லாரும் இப்படி வந்து முட்டி மோதி வந்து சாப்பிட்றீங்க. நாளைக்கு இருந்து நிறைய பேருக்கு நாங்கள் சாப்பாடு போடணும் இல்லையா? ஸோ நாளைக்கு இருந்து நாங்கள் நிறைய டிஸ்கவுண்ட்லாம் வேறு கொடுப்போம், ஆஃபர்லாம் வேறு இருக்கும். அதனால இடம் பத்தாது, ஆளுகளுக்கு மோதிக்கிட்டு இருப்பாங்க, முட்டி மோதிக்கிட்டு. முன்னாடி வர்ற கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்கும். அதனால தான் கூட கொஞ்சம் சேர்த்து செய்யலாமேன்னு கேட்குறோம். இல்லை உங்களுக்கு வந்து முட்டி மோதி சாப்பிட்றது தான் பிடிச்சிருக்குதுன்னா கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துடணும், இல்லைன்னா சாப்பாடு தீந்து போயிருங்கிட்ட. எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல, கரெக்டா எங்க 5 பேருக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருங்க, ஒளிச்சு கூட வச்சிருங்க. நாங்களே எங்க டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரோம். சூப்பரா இருக்கு உங்க பிரியாணி, சான்ஸே இல்ல. 250 இஸ் வெரி லோ அண்ட் அஃபோர்டபிள். ஓகேமா, ஓகேக்கா, பாய். ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இன்னைக்கு தான் முதல்ல ஹோட்டல் தொழில் ஆரம்பிச்சோம். பாத்தீங்களா எப்படி பிச்சுன்னு போகுதுன்னு? நாளைக்கு இருந்து பாருங்க என் கைப்பக்குவத்தை. ஏன் சின்ன பொண்ணு, அவங்கள அப்படியே போக விடுற? காசே கொடுக்கல பாரு அவனுங்க. ஐயோ, அட ஆமா. டே நவீனு, என்னக்கா? டே சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத, அமௌண்ட் எதுவும் பே பண்ணலையே. அட ஆமாக்கா, ஜிபே பண்ணிடுறேன்க்கா. ஓகேப்பா. ரொம்ப நல்ல பசங்க. என்ன சின்ன பொண்ணு? வந்த ரூபாயில இருந்து 3 டிவைட் பண்ணி பங்கு பிரிச்சுக்கலாம் என்னக்கா? சரி சின்ன பொண்ணு. ஆமா, இன்னைக்கு பிரியாணி எப்படி இருந்துச்சு? அதுக்கு என்ன, சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டியா சின்ன பொண்ணு? இல்லக்கோ, அப்போதே டேஸ்ட் பார்த்தோம்ல, அதான் சொல்றேன். இதுக்கு யார் காரணம்? வேற யார் டி? நம்ம சின்ன பொண்ணு தான் காரணம். அதுதான் இல்ல, இதுக்கு நானும் காரணம். என்ன உஷா சொல்ற? எப்படி நீ காரணம்? ஆமாக்கா, பிரியாணி பண்றப்போ சின்ன பொண்ணு ஒண்ணு சொன்னா. என்ன சொன்னா? நான் என்ன சொன்னேன்? எல்லா கோழிக்காலும் கரெக்டா தான் இருக்கு, 2 கோழிக்கால் மட்டும் ரொம்ப ஒல்லியா இருக்குடி அப்படின்னு சொன்னியா? ஆமா சொன்னேன். அது ஏன்? அந்த கோழி ஏதாவது நோய் வாய்ப்பட்டிருக்கோம்? இல்லக்கா. நாட்டுக்கோழியா இருக்குமோ? இல்லக்கா. அப்புறம் எப்படி? பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம மேல, அதாவது குறிப்பா என் மேல ஒரு காக்கா ஆயி போச்சே. ஆமா ஆமா,
அந்த காக்கானால இனிமே நமக்கு எந்த தொந்தரவும் வந்துடாதுக்கா. இவன் என்ன பைத்தியக்காரியா சின்ன பொண்ணு? பிரியாணி டேஸ்டா இருக்குன்றா, அப்புறம் காக்கா வராதுன்றா. ஏன் உஷா, வாட் டு யூ மீன்? அப்படின்னா அந்த பிரியாணில அந்த காக்கா சீ கர்மம். ஐயோ மயக்கம் வருதே.